அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அதாவது மறுபடியும் பிரச்சனைகள். ஒரு முறை இப்படி ஒரு தீர்ப்பு, இன்னொரு முறை பேராயருக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு, இப்படி வந்து கொண்டு திருச்சபை மக்களை குழப்பத்துக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ முந்தா நாள் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. நாங்கள் ஜெபித்தோம். கிளர்ஜி செக்ரட்டரி கிளர்ஜி மீட்டிங்ல நாங்கள் அரை மணி நேரம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போராடி ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி எஸ்எஸ்சி காலேஜில் சாம்சன் பால்ராஜ நாங்கள் நியமித்தது செல்லும் என்று குத்தாட்டம் போட்டார்கள். நேற்றைய தினம் ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் ஜட்ஜி ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் ஏடிஜே மனோகர் பழைய ட்ரெஷரர் அவர் என்ன பண்றாரு, பிஷப் மேல ஆர்தர் சரவணன் மேல ஒரு வழக்கு தொடுக்கிறார். இப்படி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த ஸ்டே இன்ட்ரீம் ஸ்டே இருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி புதிதாக எந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி செயல்படுத்தக்கூடாது என்று தடை உத்தரவு இருக்கும் பொழுது தாந்தோணித்தனமாக, அதாவது இது வந்து ஒரு ஜனநாயக அரசாட்சி, ஜனநாயக முறையில் நம்ம டைஸ் நடக்குன்னு சொல்ல முடியாது. இது ஏதோ மன்னராட்சி போல, அவர் ஏதோ இந்த டயசிஸை பெற்று வளர்த்து உருவாக்குறது போல பர்னபாஸுக்கு ஒரு கற்பனை. அவர் சேர்மன், அவர் எல்லாம் சொல்லி கையெழுத்த போட்டார். எல்லாம் அசிங்கமாயி போச்சு. இனி அடுத்தது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட போறோம். அடுத்தது ரிட்டு போட்டு யார் அவரு பழைய செயலாளர் உள்ள வரப்போறாரு. இன்னும் பாருங்க, ஒரு 1 வீக்ல அவர் வந்துருவாரு. இது போக ஜாயிண்ட் டைரக்டர் காலேஜ் எஜுகேஷன் அவர்களையும் இந்த பார்ட்டியா சேர்த்திருக்கிறது. அவர்களுக்கும் இந்த ஆர்டர் போயிடும். ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் இதுக்கும் அந்த ஆர்டர் போயிடும். பாருங்க, இப்படிலாம் போகும்பொழுது எப்படி அவங்க இதை ஏற்றுக்கொள்வார்கள்? இவர் கொடுத்த அந்த பரிந்துரையை இவர் செயலாளராக சாம்சன் பால்ராஜை போடுறோம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் அரசு ஊழியர்கள் செய்ய மாட்டார்கள். ஆக பெருமை 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 பெருமை, நான் தான் மான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத்நேச்சார் பெருமைப்பட்டது போல இந்த பர்னபாஸ் என்கிற பர்னபாஸ் பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அழிவு வந்து விட்டது. அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி. இது வரைக்கும் 2 தடவை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போய் கோர்ட்ல போய் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனி என்ன செய்வாங்கன்னா, இனி 3வது தடவை இதே தப்பு செய்யும் பொழுது காலையில இருந்து ராத்திரி சாயங்காலம் வரைக்கும் அந்த கோர்ட்ல கீழே உட்காருவாங்க. இல்ல வேற ஏதாவது சமுதாய கூடத்துல போய் ஏதாவது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஜட்ஜஸ். ஏன்னா 2 வார்னிங் கொடுத்தாச்சு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இனி 3வது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போகுது. ஆக அடி மேல அடி. அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க, முழுக்க அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. எதெல்லாம் இவர் ஸ்கூல் மேனேஜர், அவர் பேர் என்ன, சுதர்ஷன். அவர் ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு 72 வயசு முடிஞ்சிட்டு. பாருங்க, கல்லறைக்குள்ள போக வேண்டிய வயசுலலாம் 3-4 பதவியை கொடுத்து தாம் பக்கம் வச்சிருக்காரு. அவர் அப்பாவி பாவம். அவருடைய தம்பி மகன் என்கிட்ட பேசினார், எங்க பெரியப்பா பாவம், அவருக்கு ஒரு பணமும் கொடுக்கல, பர்னபாஸ் ஒத்தையில சம்பாதிச்சுட்டு எங்க பெரியப்பா கொத்தடிமையை போட்டு யூஸ் பண்றாரு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டார். நீங்க அவரை போய் திட்டுறீங்களே என்று சொல்லி. அவர் இன்னசென்ட் பாவம். ஆனாலும் 3 பதவிகள், கரஸ்பாண்டன்ட் இது மேரி சார்ஜன்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கரஸ்பாண்டன்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எல்லா ஸ்கூலுக்கும் மேனேஜர். இப்படி தனக்குத்தானே அந்த பதவிகளை வைத்துக்கொண்டு பர்னபாஸ் இயக்கி கொண்டிருக்காரு. இது ஒரு பக்கம். ஜான்ஸ் காலேஜில இருந்து அங்குள்ள பணியாளர்கள் எனக்கு கடிதம் போட்டிருக்காங்க. நானா கட்டுக்கதே இல்லை, 3-4 பக்கம் கடிதம். இதுல பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அங்க ஜான்ஸ் காலேஜில் பிரின்சிபாலுக்கு ஒப்புதல் வரலங்க. 28/7/2024 வரைக்கும் முதல்வர் பணிக்கான ஒப்புதல் மனோன்மணி யூனிவர்சிட்டியில இருந்து இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, வாலண்டியர்ஸ் டே, அதாவது கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வாலண்டியர்ஸ் டே அன்னைக்கு கல்லூரி முதல்வர் அறையிலேயே முதல்வர் கல்லூரி மாணவிகளை தனது அறைக்குள் வரவழைத்து அவர்களுக்கு வாயில கேக் ஊட்டினார். இது இந்த புகைப்படங்கள் எல்லாம் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி எங்கள் கல்லூரியின் மீது ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது. பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் இருக்குது என்று அதையெல்லாம் யார் சொல்கிறார்? அங்கு பணிபுரிகிற ஆசிரியர்கள் எனக்கு கடிதம் போடுகிறார்கள், இதெல்லாம் நீங்க பேசுங்க என்று சொல்லி. அங்குள்ள செயலாளர் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க மிஸ்ஸஸும் எங்க அம்மாவும் ஒரே ஸ்கூல்ல டீச்சர், அவங்க மகன் பப்பி, நாங்கெல்லாம் ஒரே பேட்ச் பெருமாள்புரம். ஆனா அவரை பற்றியும் அதிகமாக தவறாக எழுதியிருக்கிறார். ஓய்வு பெற்ற ஊழியரிடம் அவர் தவறாக நடந்தார், கேக்கை ஊட்டினார் என்று சொல்லி பாலியல்கள் அசிங்கமா இருக்கு. ஏங்க, இது ஒரு கிறிஸ்தவ நிறுவனங்க, அசிங்கமா இருக்குது. அங்க என்னன்னா சாம்சன் பாஸ்வேர்டை மாத்திட்டு போயிட்டாரு எஸ்டிசி கேர்ள்ஸ் காலேஜ்ல. அப்போ அவங்க சேஃப்டிக்காக பாத்ரூம் பக்கம் எல்லா பக்கம் கேமரா பொருத்தி இருப்பாங்க. இதை இவர் செல்போன்லயோ வீட்லயோ பார்க்கறதுக்கு பர்னபாஸ் வீட்டில் வச்சு பார்ப்பதற்கு அருகதை கிடையாது. அது அத்தாரிட்டி பிரின்சிபால் தான்.
பாருங்க, அதெல்லாம் டாமினேட் பண்ணி பாஸ்வேர்டை மாத்தி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரே அசிங்கம் பிடிச்சாப்புல இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எஸ்டிசி காலேஜில் அந்த 22/7/2024 படி கமிட்டி ஒப்புதல் இல்லாமல் வழங்கப்பட்ட சாரால் டக்கர் கல்லூரி தாளாளர் நீடிப்பு உத்தரவை ரத்து செய்துள்ளது. அதே போல இங்க உள்ள தாளாளரை செயலாளரை ரத்து பண்ணுங்க என்று இந்த ஆர்டரை வைத்து எங்களுக்கு இதை போராடி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ்டிசி காலேஜில் உள்ள பழைய தாளாளர் ரத்து செய்யப்பட்டது, கோர்ட்டினால் ரத்து செய்யப்பட்டது உண்மையானால், இங்கு ஜான்ஸ் காலேஜில் உள்ள தாளாளர் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கை. ஜான்ஸ் கல்லூரியில் பணிபுரிகிற இவர்களுடைய கோரிக்கை. இதை நாங்கள் இந்த நிபந்தனையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் கோர்ட்ல போட்டு எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் ஜெயச்சந்திரன் சார் எனக்கு சொந்தக்காரர், நெருங்கிய நண்பர், ஃபேமிலி நண்பர். ஆனாலும் நாங்கள் மக்களுடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பாருங்க, அவ்வளவு பக்கமா இந்த முனைவர் ஆண்ட்ரூஸ் மீதும் மற்றும் தாளாளர் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் உண்டு, பாளையங்கோட்டில் எஃப்ஐஆர் இருக்கு என்று சொல்லப்பட்டு கொண்டு இப்படி நம்முடைய கிறிஸ்தவத்தை நாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். துர்நாற்றம் எடுக்கிறது, அடிமேல் அடி. இது மாத்திரமல்ல, போதகர்கள் நேற்றைய தினம் என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள். கிளர்ச்சி மீட்டிங்ல பேராயர் அடுத்தாப்புல இன்னும் பணியலையா, நீங்க எவ்வளவோ வீடியோ போடுறீங்க, ஒன்னும் அவரு ஈயத்த காட்சி காதல ஊத்துறது போல இருக்குது. முதல்ல ஆயர்மாருடைய மனைவிமார 10 லட்சம் ரூபாய் பிரிச்சு கொடுக்கணும் சொல்லி அந்த சீட்டு புஸ்தகம் கொடுத்தாங்க. இப்போ ஆயர்மாருடைய மனைவிகள் அவங்க சபை மக்களுக்கு 25 பேருக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களாம். ஒரு ஃபார்ம்ல 100 பேர்கிட்ட வசூல் பண்ண போய் கட்டம் இருக்குதான். அப்போ திருச்சபை பிள்ளைகளை தெருவா போய் 100 ரூபா, 50 ரூபா, 1000 ரூபான்னு பிரிக்க சொல்றாங்களாம். கட்டாயம் 25 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐயரம்மாவுக்கு 25 ஃபார்ம். இதை அவங்க 25 சபை பெண்கள்கிட்ட கூட கொடுத்து இவங்க தெருவா போய் பிரிச்சாலும், இதை நீங்க வேற யார்ட்டையும் கூட கொடுத்துடாதீங்க, உங்க பண்டிகை செலவுல போய் செலவழிச்சிடாதீங்க, இது அப்படி என் கைக்கு வரணும். ஏங்க, ஒரு பக்கம் வெளிநாட்டுல 16 கோடி வசூல் பண்ணிட்டா இருக்கிறாங்க. அது எத்தனை பணம் அவர் அக்கௌண்ட்ல இருந்து உழுதோ கடவுளுக்கு தான் தெரியும். இப்ப இதை தெருவா போய் சபை மக்கள் போய் வசூல் பண்ணி கொண்டு வாங்குறாங்க. ஐயரம்மா போய் 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கொண்டு வாங்குறாங்க. அப்போ அத்தனை பாஸ்டேட் ஐயரம்மாவும் 10 லட்சம், சபை மக்கள் எத்தனை கோடியோ தெரியாது. இதெல்லாம் வந்தா கணக்குக்கு அதிகமா பணம் வருகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க பாய் படுக்கையோட வாங்க, எப்போனாலும் அந்த தியான மண்டபத்திலிருந்து நீங்க ஜபிக்கலாம். அதாவது பெண்கள் தியான மண்டபம்னு சொல்றீங்க, திரும்ப ஆண்களை நீங்க பாயோட வாங்கினா அர்த்தம். அதுல வாக்கிங்க்கு நாங்க பாதையெல்லாம் நடந்து போறதுக்கு எல்லாம் கட்ட போறோம், எல்லாரும் நீங்க வாக்கிங் பண்ண வாங்க, தனியா ஜோம் பண்ண வாங்க என்று சொல்லி ஐஸ் வைத்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, கடைசி காலம் அழிவுக்கு நேரே திருமணம் சென்று கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் காட்ஃப்ரே நோபல் பவர் செக்டாருக்குள்ள வருவேன், அன்றைக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மீக அணியில நீங்க சேர்ந்து செயல்பட விரும்புறீங்க. நான் இன்றையிலிருந்து என்னுடைய அட்ரஸை போடுறேன். பேராயர் இல்லம் இட்டேரி, இங்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி நாம் சீக்கிரம் செயல்பட ஆரம்பிக்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் நம்ம அணி சார்பில் எல்லா இடத்துலையும் டிசியை நிறுத்த போகிறோம். நிச்சயமாக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். விசேஷமாக குருமார்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த நிர்வாக, இந்த வல்லரசு, அதாவது இந்த பர்னபாஸ் என்கிற அராஜக பேரொழிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எல்லாரும் என்னோடு கூட ஏற்கனவே பயணிக்கிறீர்கள். இன்னும் ஒருவர் கூட சிதறாமல் என்னோடு கூட நீங்க பயணிங்க. யார வைஸ் சேர்மனை போடணும், யாரு 6 சர்ச் கவுன்சில் மெம்பர் யாரை கொண்டணும், எல்லாம் நாங்க தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே வெகு விரைவில் தேர்தல் வந்துவிடும். நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோம். என்னை சந்திக்க விரும்புகிறவர்கள் என்னோட அலைபேசியில் பேசிவிட்டு, இட்டேரி தான், இது எஸ்டிசி கல்லூரியிலேருந்து 6 கிலோமீட்டர், புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் இருக்குது. அதனால் இது நம்ம கேம்பஸு, நம்ம சொந்த கேம்பஸு. நம்ம ஃப்ரீயாக நீங்கள் உள்ளே வந்தாச்சுன்னா அது 3 ஏக்கர் இடம், யாருக்கு யார் வாரா போகிறான்னு தெரியாது. ஆகவே எல்லாரும் ஒன்றுபடுவோம். என்னுடைய விலாசத்தை பேராயர் இல்லம் இட்டேரி, அவ்வளோதான். நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக செனாட் அளவில் பவர் செக்டரில் வருவோம். நிச்சயமாக திருமண்டலத்தை வளர்ச்சி பாதை கொண்டு செல்வோம். இந்த ஒடுக்கக்கூடிய கல் இருதயம் கொண்ட பர்னபாஸ் கையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக காட்ஃப்ரே நோபலை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் என்னோடு கூட பயணிங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து திருமணத்தை மீட்டெடுப்போம், ஒன்றுபடுவோம். காட்